தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, காலை சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலான்னு யோசித்தோம். சரி, புதுசாக ஒரு மெத்தடில் செய்வோமேனு செஞ்சுருக்கோம். பாருங்கள், அவள் சிகப்பு அவள் இது பால் ஊற்றி ஊற வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வெறும் ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். போட்டு இந்த அவள் பொங்கல் செஞ்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், வெள்ளை ரவாய் உப்புமா செஞ்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், காலிஃப்ளவர் மசாலா காய் செஞ்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், பன்னீர் பார்த்திங்களா, இது மாதிரி கட்டமாக போட்டு கடலை மாவு பச்சி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு கொஞ்சம் பிரட்டி எண்ணெய் இல்லாமல் தோசைக்கல்லில் போட்டு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம். பன்னீர் ஒரு பாதி ஏந்திரம் பழம் வச்சுருக்கோம். இனிப்பு சோளம் இது கொஞ்சம் வச்சுருக்கோம். ஒரு முட்டை வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இவங்க செம்பருத்தி பூவு எல்லாருக்குமே தெரியும். செம்பருத்தி பூவு இதில் ஒரு நாளைக்கு ஒரு பூ சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த செம்பருத்தி பூ காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கழிப்பிட்டே சாப்பிடணும். இதனால் நான் பியூட்டிஃபுல்காக வேண்டி போடல. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் சமைக்கணுன்ட்டு நான் யோசித்து செஞ்சுருக்கோம். பாருங்கள், இந்த சாப்பாடை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லாமே செஞ்சுருக்கோம். பாருங்கள், அருமையான சாப்பாடு. இது ரொம்ப விரிவாக போகலை. வீட்டில் உள்ளது தான் எடுத்து செஞ்சுருக்குறோம். எப்போவுமே வீட்டில் உள்ள பொருள் தான் இது. பாருங்கள், செஞ்சுருக்கோம். அருமையான சாப்பாடு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் அந்த எதிர்ப்பு சக்திக்கு வேணும். அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். அதனால இப்படி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடணும், பெரியவங்களும் சாப்பிடணும், வயசானவங்களும் சாப்பிடணும், விரும்பினதை சாப்பிடணும். அப்போ நமக்கு இப்படிலாம் செஞ்சு நம்மளாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் கடைக்கு போனோம்னா இந்த மெத்தட்லாம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சாலும் அந்தளவுக்கு சுகாதாரமாக இருக்காது. நம்ம வீட்டில் அந்த கடையில் கொடுக்குற காசை வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே சத்துள்ள பொருட்கள். பாருங்கள், கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்றீங்க, செஞ்சு கொடுக்குறீங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிட்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.